Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு வந்து சங்குப்பூ அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வச்சு சீஸ் கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து க்ரீம் சீஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம போய் சங்குப்பூ வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்து வேலி இருக்குல்ல, அங்கே வேலியில் நிறையா இருக்கும் இந்த மாதிரி கொடி கொடியாக படர்ந்து அதுவே வந்து வளர்ந்து இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். பக்கத்து தோட்டத்தில் இருக்க அந்த வேலிக்கு நிறைய பூ இருந்துச்சு. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சங்குப்பூவில். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே முள் அதிகமாக இருக்கறனால என்னால் பறிக்க முடியல. நம்ம அப்படியே அந்த வேலியிலே அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கங்கே நிறையா இருக்குது பூவு. ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே அங்கங்கே இருக்க பூவை பறிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். முள் இல்லாமல் ஏதாவது இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்தால் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல நிறைய பூ இருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இங்கிருந்தே பூவை வந்து பறிச்சுக்கலாம். பூ வந்து நீங்கள் இந்த சீஸ் கேக்குன்ட்டு இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பறிச்சுட்டேன். நம்ம வேணும்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே காய வச்சு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம எதுக்குனாலுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சங்குப்பூவை ரொம்ப ரொம்ப நல்லது. சங்குப்பூவில் வந்து டீ, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி டெசர்ட் ரெசிபீஸில் காய்ச்சல்லாம் வந்தால் வந்து அந்த கஷாயம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறைய இதுக்கு வந்து இந்த சங்குப்பூ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தேவையான அளவுக்கு வந்து சங்குப்பூ எல்லாமே பறிச்சாச்சு. அகரன் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு சீஸ் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சீஸ் கேக்குக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து ஒரு 20 பிஸ்கெட் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் பிஸ்கெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் க்ரீம் பிஸ்கெட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. க்ரீம் உள்ளே இருக்குல்ல, அந்த க்ரீம் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாமல் வேறு இந்த மாதிரி பிஸ்கெட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வெண்ணெயை வந்து உருக்கி வச்சுருக்கேன் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ நம்ம இப்போ பறிச்சுட்டு வந்தோம்ல, அது வந்து ஒரு 20லேருந்து 25 பூ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வச்சுருக்கேன், வெண்ணிலா எசன்ஸு, மில்க் மெய்டு, மில்கி மிஸ்டோட தயிர் வச்சுருக்கேன். அந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மார்க்கோட விப்பிங் க்ரீம் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 1-2 பீசஸாக வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இதனால் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் வந்து நம்ம பிஸ்கெட் லேயர் தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பொடியாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்க வெண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுடலாம். அந்த பிஸ்கெட்டும் வெண்ணெயும் வந்து நல்லா கோட் ஆகணும். நமக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நமக்கு வெண்ணெய் தேவைப்படும். பாருங்க, இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஸ்கெட் லேயருக்கு வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு.
நான் வந்து சீஸ் கேக் வந்து இந்த பாத்திரத்துலலாம் பண்ண போகிறேன். நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா அடியிலையும் வெண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், சைட்லையும் நல்லா வெண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம அன்மோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரிங் ஃபார்ம் பேன் வந்து கிடையாது. ஸோ இப்போ திரும்பவும் வந்து நம்ம அந்த பிஸ்கெட் மிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பட்டர் தடவிட்டு தான் வந்து நான் அந்த பிஸ்கெட் மிக்ஸையே நான் வந்து போட போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணும் போது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு எந்த ஒரு கேக் வந்து டேமேஜ் இல்லாமல் நல்லா வந்து வரும் நமக்கு கேக்கு அன்மோல்ட் பண்ணும் போது. ஸோ இப்போ இந்த பிஸ்கெட்டை போட்டுட்டு ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து டம்ளர் ஒரு குட்டி கப்பு அந்த மாதிரி வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பிஸ்கெட் லேயர் வந்து நல்லா நமக்கு வந்து செட் ஆகிடும். பாருங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு மேலே பண்ண போகிற சீஸ் கேக் லேயர் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். நம்ம சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை அதுக்கப்புறம் நீலம் இந்த 2 கலர்லையுமே நமக்கு கிடைக்கும் அதிகமாக. இது வந்து ரத்தத்தில் இருக்கிற நம்மளோட சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த சங்குப்பூ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே வெளியேற்றி கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த சங்குப்பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தோம்னா குடல்ல புண்ணு, ஜீரணத்தில் பிரச்சனை, வயிறு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே சங்குப்பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த டெசர்ட்டில் நான் இந்த சங்குப்பூ எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா குட்டி குட்டி பூச்சி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நமக்கு போயிடும். இப்போ இந்த சுடு தண்ணியில் போட்டு நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஸோ அதோட கலர் எல்லாமே நமக்கு வந்து அதில் வந்துடும் அந்த சுடு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம க்ரீம் சீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பன்னீரை க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக் கேர்டு வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கினதுக்கு. ஸோ நான் அந்த தயிர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த தயிர்னாலும் நார்மலாக வீட்டில் இருக்க தயிர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை வந்து நல்லா க்ரீமியாக நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு நமக்கு. இதுதான் வந்து க்ரீம் சீஸு. நார்மலாக க்ரீம் சீஸே வந்து தனியாக கடையில் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதிக அளவில் நமக்கு கிடைக்காது நார்மலாக. ஸோ அதனால வந்து நம்ம பன்னீர் வச்சு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். நான் அரைக்கும் போது வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துருந்தேன். மொத்தமாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து மில்க் மேடு கண்டென்ஸ் மில்க் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீ நார்மலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டு. நான் வந்து கண்டென்ஸ் மில்க் போட்டால் அந்த டேஸ்ட்டும் சரி அந்த டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால வந்து நான் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீம் சீஸும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாத்திரத்தை நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் என்னோடய பேக்கிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து சில்வர் மார்க்கோட விப்பிங் க்ரீம் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன், டைரி ஃப்ரீ. அது எந்த அளவுக்கு வருது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. நான் இப்போ வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மீடியம் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாகிட்டு நல்லா திக்காகும்ல, அந்த மாதிரி ஆற அளவுக்கு மீடியம் ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து பவுடர் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வெனிலா ஃப்ளேவர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து குவான்டிட்டி இன்னுமே ஒரு டபுள் அண்ட் ட்ரிபிளாக நமக்கு மாறி நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரீம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிராண்டு கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சில்வர் மார்க்கோட விப்பிங் க்ரீமு ரொம்ப சூப்பராக இருக்குது.
இப்போ விப்பிங் க்ரீமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்குப்பூ வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல இந்த பவுலில் சுடு தண்ணிக்குள்ளே, அதோட கலர் பாருங்கள் நல்லாவே இறங்கியிருக்கு. நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்தி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் விப்பிங் க்ரீம் கூட. இந்த மாதிரி நேச்சுரலாக கலர் வந்து நம்ம போகும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்டு ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா குழந்தைங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நேச்சுரலான நம்ம யூஸ் பண்ணும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீம் சீஸும் கண்டென்ஸ் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி, ஸோ அதையும் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் கூட வந்து சேர்த்தியாச்சு. இது எல்லாமே வந்து கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை விஸ்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா எது வச்சு வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நார்மலாக வந்து க்ரீம் சீஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக ஜெலாட்டின் அகர் அகர் அந்த மாதிரி பாங்க. நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே தான் வந்து சீஸ் கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப அடுப்பில் ஒரு நிமிஷம் அளவுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பூவில் இருக்க கலர் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. ஸோ நம்ம அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பிஸ்கெட் லேயர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோட, ஸோ நான் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விப்பிங் க்ரீம் சீஸ் கேக் மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா செட் ஆகி வரும். நமக்கு சீஸ் கேக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சங்குப்பூலேருந்து அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலே இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அங்கங்கே உள்ளே வந்து அந்த கலர் வந்து போகும். ஸோ நான் கட் பண்ணும் போது அங்கங்கே அந்த சங்குப்பூவோட கலர் வந்து நமக்கு தெரியும். அண்ட் மேலேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு. அண்ட் அதில் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குன்னா நம்ம தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சங்குப்பூவோட அந்த தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக வந்து கவர் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ண போகிறதுனால மேலே வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா டெக்ஸ்சர் வந்து நம்ம எப்படி க்ரீமியாக வைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குதோ செட் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. நமக்கு சீஸ் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்காக இந்த கத்தியை வச்சு ஓரத்தை எல்லாத்தையுமே நல்லா வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக கேக் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நமக்கு வந்து அன்மோல்ட் ஆகும். ஸோ நல்லா எடுத்துகிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த லேயர் பிஸ்கெட் லேயரும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து எந்த கிராக்கும் இல்லாமல் கேக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அன்மோல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் வந்து திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சீஸ் கேக் வந்து ரொம்ப சூப்பராக அன்மோல்ட் ஆகிடுச்சு. மேலே போட்டிருக்க அந்த சைட்லலாம் இருக்குல்ல அந்த பட்டர் பேப்பர் மட்டும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். அந்த பட்டர் பேப்பர் இருந்த இடத்துல மட்டும்தான் அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியான மாதிரி இருக்குது. ஆனால் அது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலேயும் பாருங்கள் அந்த சங்குப்பூவோட கலர் வந்து உங்களுக்கு கேமராவில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கேக் பார்க்குறதுக்கே. நான் பெருசாக இதை வந்து எதுவுமே டெக்கரேட் பண்ண போகிறது கிடையாது. அந்த சங்குப்பூ மட்டும் சென்டரில் வைக்கிறேன். ஏன்னா அந்த சங்குப்பூவோட கலர் மேலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்போ நான் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த கத்தி இறங்குது பாருங்கள். கட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பிஸ்கெட் லேயருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக கட் ஆகிடும். நமக்கு ரொம்ப க்ரீமியாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து சீஸ் கேக் வந்து செட் ஆகிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி அகர் அகர் ஜெலாட்டின் அந்த மாதிரிலாம் செட் பண்ணுறதுக்கு எதுவுமே நம்ம சேர்க்கவே கிடையாது. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பிஸ்கெட்டும் அந்த சீஸ் கேக் லேயரும் எப்படி பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குன்னு. அண்ட் அந்த சங்குப்பூவோட கலர் பாருங்கள், அந்த டாப் லேயரில் ஃபுல்லாக அந்த கலர் இருக்குது. உள்ளேயும் அங்கங்கே அந்த ஒய்லெட் கலரில் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டெசர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரிச்சாக பார்க்குறதுக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ இதை கண்டிப்பாக உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எடுக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது டெக்ஸ்சரு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீஸ் கேக் அப்படின்னா என்னென்னா லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் நமக்கு. ஸோ சாப்பிடும் போது அங்கங்கே அந்த புளிப்பு டேஸ்ட்டோட அந்த க்ரீம் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.